அஸ்ஸலாமு அலைக்கும். ஐபோவன் வணக்கம். எங்களோட கம்பள பிரதேசத்தில் டூனோ ஹாமில் ஒரு முக்கியமான மெம்பராக இருக்கக்கூடிய நான் அண்மையில் ஒரு முக்கியமான பிரச்சனையை நாங்கள் சால்வ் பண்ண வேண்டிய நிலைமை ஏற்பட்டுச்சு. என் நண்பர் ஒருத்தர் ஒரு பிரச்சனையை கொண்டு வந்திருந்தார். என்னன்னு சொன்னால், ஒரு முஸ்லீம் கிராமத்தில் ஒரு முஸ்லீம் லேடி அவங்க பெரும்பான்மை இனத்தை சேர்ந்த ஒரு பாதுகாப்பு உத்தியோகத்தரோட தொடர்பாக இருக்கிறதாகவும், அவருடைய கணவன் வெளிநாட்டில் இருக்கிறதாகவும், அவருக்கு குழந்தைகள் இருக்கிறதாகவும் கேள்விப்பட்டோம். இது சம்பந்தமாக அந்த ஊருக்கு ஒரு பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்பு இருந்துச்சு. அவங்க அந்த போலீஸ் அதிகாரியோட பிரச்சனைப்படுத்தி கொண்டிருந்ததோடு பள்ளிவாசலுக்கும் இது சம்பந்தமாக அறிவிச்சிருந்தாங்க. இந்த அடிப்படையில் இது ஒரு பெரிய பிரச்சனையாக மாறி அந்த பாதுகாப்பு உத்தியோகருக்கு என்னமாவது அவங்க அடித்து என்னமாவது செஞ்சாங்கன்னு சொன்னால் இன ரீதியான பிரச்சனை ஏற்பட்டு அது அக்கம் பக்கம் கிராமத்திலும் பரவி பெரிய பிரச்சனையாக மாறக்கூடிய வாய்ப்புகள் இருந்துச்சு. இந்த அடிப்படையில் இதை எப்படி சால்வ் பண்ணுறேன்ட்டு என்ற நண்பர் என்னோட கலந்துரையாடி நான் என்ன செய்வோன்னு சொல்லி, அப்போ நான் அவருக்கு சொன்னேன், இப்படி தான் டூனோ ஹாம் மூலமாக இந்த பிரச்சனை எங்களுக்கு சால்வ் பண்ணேலும்னு சொல்லி. அந்த அடிப்படையில் நாங்கள் இந்த பிரச்சனையினை கண்டு கொண்டு இது எப்படி ஏற்பட்டது, யாரால் ஏற்பட்டது, இதுக்கான பின்னணி நிலைமைகள் என்ன, இதெல்லாம் நாங்கள் ஆய்வு செஞ்சு அதுக்கான என்ன செய்யலாம்னு சொல்லி நாங்கள் யோசிக்கிற நேரம் எங்களை டூனோ ஹாம் தந்த வழிகாட்டல் முக்கியமாக இது சம்பந்தமாக அவர் தொழில் செய்யக்கூடிய போலீஸ் பெரிய உத்தியோகத்தரம், அடுத்தது மதகுரு, அந்த பிரதேசத்தில் கூட பெரிய மதகுருவையும் அணுகி நாங்கள் இதை சம்மந்தமாக பேசுவோம்னு சொல்லி டிசைட் பண்ணோம். இந்த அடிப்படையில் நாங்கள் அந்த மதகுருவை அணியினதில் எங்களுக்கு பெரிய ஒரு நன்மை ஒன்று கிடைச்சிது. அந்த மதகுரு அந்த அவரை அணுகி இந்த பிரச்சனை இப்படிலாம் போகக்கூடிய வாய்ப்பு இருக்கு, அதனால் இந்த தொடர்புகளை விட்டுமாறு கேட்டுக்கொண்டார். ஏன்னு சொன்னால் அவரும் திருமணம் முடித்து பிள்ளைகளோடு இருக்கிறவர், இவர்களும் அந்த மாதிரி குடும்பத்தோடு இருக்கிறவங்க, அதனால் 2 குடும்பமுமே வீணாகிவிடக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி அவங்க தெளிவுபடுத்தி அந்த பிரச்சனை தீர்த்தாங்க. இது உண்மையிலே டூனோ ஹாம் எனக்கு தந்த பயிற்சி மூலமாகத்தான் அந்த நண்பருக்கு எனக்கு பக்கபலமாக இருந்து உதவி செய்து ஆலோசனை வழங்கி இந்த பிரச்சனையை தீர்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிது. அப்படி அந்த பிரச்சனையை நாங்கள் அந்த டூனோ ஹாம் மூலமாக பெற்ற அறிவை கொண்டு தீர்த்து கொள்ள இயலாமல் போயிருச்சுன்றாட்டி வேறு விதமாக அணுகிருந்தோம்னு சொன்னால் இது இன ரீதியான பிரச்சனைகளை வலுப்படுத்தி பல பிரச்சனைகளை ஏற்படுத்தியிருக்கும். எனவே நான் டூனோ ஹாமுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவிக்கிறேன். இவ்வாறாக எமது பிரதேசத்தில் ஏற்படக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளை நல்ல முறையில் தீர்த்து கொள்வதுக்கு இந்த பயிற்சிகள் எனக்கு பெரிய உதவியாக இருக்குது. அதுக்காக எனக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ வெரி மச். அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம். ஆய்வோம்.